வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நவம்பர் மாசம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஐப்பசி மாத பௌர்ணமி. இந்த நாள்ல இருக்கக்கூடிய அற்புதமான சேர்க்கைகள் அடுத்த 100 வருடங்கள் ஆனாலும் நமக்கு திரும்பி வராது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள யாருக்குமே தெரியாம நிலைவாசல்ல இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட நீங்க செய்யும் போது நிச்சயமா நாளைக்கு விடியக்கூடிய பொழுதுல அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கஷ்டத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு, நிரந்தரமான தீர்வு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு ஐப்பசி மாசத்தோட பௌர்ணமி. பொதுவா ஒவ்வொரு பௌர்ணமியுமே நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா இருக்கு. அதுலயும் இந்த ஐப்பசி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த பௌர்ணமி நமக்கு அறிவியல் ரீதியாவும் ஆன்மீக ரீதியாவும் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளா இருக்கு. இத பத்தின விளக்கத்தை ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி நம்ம சேனல்ல 2 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். முதல் வீடியோல இன்னைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இதுல ஒரு சொட்டு மட்டும் சேர்த்துக்கிட்டாலே போதும், உங்க வீட்டுல ஐஸ்வர்யம் பெருகும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கஷ்டமும் தீர்றதுக்கு கைப்பிடி அளவுக்கு அரிசியை வச்சு செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் அதே வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, பணவரவு அதிகரிக்கிறதுக்கு 6 அரிசியை வச்சு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ இந்த நாள்ல அப்படி என்ன சிறப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு தேதி 15. இதுல இருக்கக்கூடிய 1ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணா நமக்கு 6ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை. இது சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா 6. அடுத்ததா இந்த வருஷம் 24வது வருஷம். இதுல இருக்கக்கூடிய 2ஐயும் 4ஐயும் சேர்த்தாலும் நமக்கு 6ங்கிற நம்பர் தான் வருது. அந்த வகையில ஐப்பசி மாசத்தோட பௌர்ணமி வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வர்றதே நமக்கு விசேஷமானது. அதுலயும் 666ங்கிற சேர்க்கையோட நமக்கு வர்றது இன்னமுமே விசேஷமானது. இந்த நாள்ல பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும். இப்படிப்பட்ட நாள்ல நீங்க செய்யக்கூடிய பரிகாரத்துக்கும் வழிபாடுக்கும் நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். அதனால உங்களால முடிஞ்ச பரிகாரத்தையோ வழிபாடையோ இந்த நாள்ல தவறாம நீங்க செஞ்சு பாருங்க. அடுத்ததா இன்னைக்கு சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடக்கும். இன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னா சிவன் கோவிலுக்கு போய் அன்னாபிஷேகத்தை கண்குளிர தரிசனம் செய்யுங்க. இதனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய வறுமை விலகும். சரி, இப்போ இந்த நாள்ல செய்ய வேண்டிய அந்த நிலைவாசல் பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு 2 பரிகாரங்கள், 2மே நிலைவாசல் பரிகாரங்களை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 2 பரிகாரத்தையும் எல்லாருமே செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம், பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் செய்யலாம். இந்த 2 பரிகாரங்களும் நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இப்போ நம்ம நிலைவாசல்ல செய்ய வேண்டிய அந்த முதல் பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல செஞ்சு முடிச்சிருங்க. நைட்டு 9 மணிக்கு மேல இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய வேண்டாம். நைட்டு 9 மணிக்கு மேலதான் இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா நான் சொல்லியிருக்கக்கூடிய 2வது பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. சரி, இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பரிகாரத்துக்கு நமக்கு ஒரு பேஸ்ட் தேவைப்படும். இந்த பேஸ்ட ரெடி பண்றதுக்கு ஒரு சின்ன கிண்ணத்துல கொஞ்சமா மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சள் தூளோட தயிர் சேர்த்து ஒரு பேஸ்டா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட் மட்டும்தான் நமக்கு தேவையான பொருள், வேற எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்துக்கோங்க. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில உங்க வீட்டுல விளக்கேத்தி வைக்கிறதுக்கு முன்னாடி செய்யறது நல்லது. இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா விளக்கேற்றும் போது நிச்சயமா அந்த மகாலட்சுமி தாயார் உங்க வீடு தேடி வருவாங்க. அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல நிரந்தர வாசமும் செய்வாங்க.
அதனால சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா விளக்கேத்தி வைக்கிறதுக்கு பாருங்க. சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த பேஸ்ட ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு உங்க நிலைவாசல் கதவுக்கு வெளியில போய் நின்னுக்கோங்க. உங்க நிலைவாசல் கதவுல சென்டர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்வஸ்திக் சின்னத்தை நல்ல பெருசாவே மத்தவங்க கண்ணுல படுற மாதிரியே பெருசா மங்களகரமா வரைஞ்சுக்கோங்க. மஞ்சளும் தயிரும் கலந்த பேஸ்ட உங்க வலது கை ஆள்காட்டி விரலால தொட்டு, அப்படி இல்லைன்னா வலது கை மோதிர விரலால தொட்டு நீங்க இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை உங்க வீட்டு நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல நீங்க வரைஞ்சுக்கோங்க. நான் 2வது சொல்ல போற பரிகாரம் தான் ரகசிய பரிகாரம். அதனால ஸ்வஸ்திக் சின்னம் மத்தவங்களுக்கு தெரியற மாதிரியே நீங்க வரையலாம். இப்போ இந்த ஸ்வஸ்திக் சின்னம் பாத்தீங்கன்னா 4 திசைகள்ல இருந்தும் உங்களுக்கு நேர்மறை ஆற்றலை ஈர்த்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்வஸ்திக் சின்னம் இருக்கக்கூடிய இடத்துல எந்த ஒரு எதிர்மறை சக்திகளும், அதாவது கெட்ட சக்திகளும் உள்ள நுழையவே நுழையாது. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை நீங்க தாராளமா வரையலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சேனல்ல சொல்லக்கூடிய ஒவ்வொரு விசேஷமான நாட்கள்லயும் இந்த மாதிரி ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சு வச்சு பாருங்க. நிச்சயமா பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுறத நீங்க கண் கூட பார்க்கலாம். சரி, இப்படி வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஸ்வஸ்திக் சின்னத்தை எப்ப அழிக்கணும்னு சொல்லி ஒரு சிலர் கேட்பீங்க. அடுத்த வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமையில நீங்க உங்க நிலைவாசல் எல்லாம் சுத்தம் பண்ணும்போது இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தையும் சேர்த்தே சுத்தம் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்ததா 2வது பரிகாரம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க ரகசியமா மட்டும்தான் செய்யணும். இன்னைக்கு நைட்டுக்குள்ள நிலைவாசல்ல செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகாரம் இது. அது மட்டும் இல்லாம நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளையும் அதனால ஏற்படக்கூடிய கஷ்டங்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம்னே சொல்லலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். அதாவது சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க செய்யுங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு கொஞ்சமா அரிசி மாவு தேவைப்படும். அடுத்ததா கொஞ்சம் சர்க்கரை நமக்கு தேவைப்படும். உங்ககிட்ட அரிசி மாவு இல்லைன்னா அரிசியை நீங்க 1-2 பவுடர் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இருந்தாலே போதுமானது. அதே மாதிரி உங்களால முடியும்னா இந்த சர்க்கரையையும் 1-2 பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கரையும் நமக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே போதுமானது. இந்த வெள்ளை நிற பொருட்கள் எல்லாமே சுக்கிர பகவானுக்கும் உகந்தது, சந்திர பகவானுக்கும் உகந்தது. இந்த வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி நாள்ல அரிசி, சர்க்கரை இந்த மாதிரியான வெள்ளை நிற பொருட்களை பயன்படுத்தி நம்ம பரிகாரங்களை செய்யும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். சரி, இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இன்னைக்கு நைட்டு உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா உங்க கையில 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவையும் 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையையும் எடுத்து வச்சுக்கோங்க. உங்க வீட்ல ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் அந்த சந்திர பகவான் கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்கள்ல இருந்து எனக்கு விமோசனம் கிடைக்கணும், குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே விமோசனம் கிடைக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க கையில வச்சிருக்கக்கூடிய அரிசியையும் சர்க்கரையும் உங்க நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல நீங்க ஊதி விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு கால்படாத இடத்துல கொஞ்சம் ஓரமா நீங்க ஊதி விடுங்க. இத எறும்புகள் நிச்சயமா உணவா எடுத்துக்கும். இப்படி எறும்புகள் இந்த அரிசியையும் சர்க்கரையையும் சாப்பிட சாப்பிட உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் நிச்சயமா குறையும். அதனால ஏற்படக்கூடிய கஷ்டமும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த அரிசியும் சர்க்கரையும் நீங்க ஊதிவிட்ட இடத்துல அப்படியே இருந்தது அப்படின்னா பரவாயில்ல, அதை நீங்க அப்படியே ஒரு ஓரமா குமிச்சு வச்சிருங்க. அப்படி இல்லைன்னா அந்த அரிசியையும் சர்க்கரையையும் எடுத்து மரத்துக்கடியிலையோ எறும்பு புத்து இருக்கக்கூடிய இடத்துலயோ நீங்க போட்டுருங்க. நம்ம நைட்டு நிலைவாசல்ல ஊதி விட்டோமே, இத எறும்பு சாப்பிடலையே, இதனால நமக்கு கர்மவினை தீராதா அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நம்ம மனசுதான் எல்லாத்துக்குமே காரணம். நீங்க வச்ச அரிசியையும் சர்க்கரையையும் எறும்பு இன்னைக்கு சாப்பிடலன்னா கூட கண்டிப்பா நாளைக்கோ இல்ல அடுத்த நாளோ சாப்பிடதான் போகுது. அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளும் கண்டிப்பா தீரதான் போகுது. அதனால இப்ப நான் சொன்ன பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நிலைவாசல்ல இந்த 2 பொருளையும் ஊதி விட்டதுக்கு அப்புறமா நிலைவாசல் கதவை மூடிட்டு எப்பையும் போல நீங்க படுத்து தூங்குங்க. நீங்க நிலைவாசல் கதவை மூட போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யறது நல்லது. அதே மாதிரி இந்த
இந்த பரிகாரம் நீங்க முடிஞ்ச அளவுக்கு யாருக்குமே தெரியாம செய்யுங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியலாம். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கோ உங்க சொந்தக்காரங்களுக்கோ நீங்க இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னு சொல்லி சொல்ல வேண்டாம். மத்தபடி இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்யறது நல்லதுன்னு சொல்லி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் சொல்லலாம். அதே மாதிரி இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணலாம். நீங்க செய்யறீங்கிறத மட்டும் சொல்ல வேண்டாம். இதை மட்டும் கவனத்துல வச்சுக்கோங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.